ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரூம்லேயே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட போகலாம், 10 o'clock தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே போய் பார்த்தா டிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க, வெரைட்டியாக. மலேசியாவோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாசிலிமா தான். ஸோ அதுவும் இருந்தது. அது சிக்கன் கிரேவியோடு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் இருந்தது. சின்னதாக கேம் மாதிரி ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் போனோம். அந்த கூண்டுக்குள்ளே போனோன்னா அது பலூன்ஸ்லாம் நிறையா ஊதி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து நிறைய காற்று வரும். அது நம்ம பலூன் பிடிக்க ட்ரை பண்ணணும். அதுலேருந்து பிடிச்சி ஏதாவது இது பண்ணி கொடுத்தோன்னா அதில் ஒரு கூப்பன் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நமக்கு ப்ரைஸ் ஏதாவது விழுந்துருந்துன்னா கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ரைடு தான். இந்த ரைடு எங்கே போனாலும் என் பொண்ணு இந்த ரைடு போகாமல் வரவே மாட்டா. ஸோ இங்கேயும் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்சேஞ்ச்டு ஃபாரஸ்ட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். மித்தவங்களாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் இது பார்க்கலன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பி போனோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் மட்டும்தான் போனோம். அவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான பிளேஸ். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் பார்த்ததே இல்லை. லைட் ஷோ தான். பட் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குள்ளேயும் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேஜிக் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கையில் ஆளுக்கு ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கீயை கொண்டு போய் அந்த சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கும். அது நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஹாப்பி. எனக்கு போனதுலேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா எனக்கு இது தான். அதை வச்ச உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குள்ளேயும் போனீங்கன்னா அங்கே மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க. பட் அந்த மியூசிக் நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அது போர்டில் நமக்கு எழுதியிருப்பாங்க. அதை நம்ம படித்து பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் நம்ம அந்த மேஜிக்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் மேஜிக்கு ஸ்டோரி தான் வரும். நம்பர் கவுண்ட் ஆகுது பாருங்கள். அந்த 10 கவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வரும். அதுவே ஸ்டோரி சொல்லும். அந்த ஸ்டோரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டான அந்த பிளேஸ் தாவி தாவி கரெக்டாக அந்த பேபி வந்துடும். அதுதான் இதோட மேஜிக். ஸ்க்ரீன்லேயே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரீன் போனோம். அதுதான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா டச் பண்ணுற இடம்லாம் லைட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிரர் தான். நமக்கு எங்கிட்டு போகிறதுனே தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் நிறைய ஃபிஷ்ஷு போகிற மாதிரி, நம்ம ஃபிஷ்ஷு பிடிக்கிற மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க இங்கே. ஏன்னா அது ரியலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் சொல்கிறத விட. இது 3வது நாள். இங்கே தாங்க எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த இதை டாஸ்க்கை படித்து பார்த்துட்டு அந்த கீ ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கீயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்குள்ளேயே எங்களுக்கு மோரோவர் 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட்டு மாதிரி ஒரு ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்ச் லைட்டில் அவங்க கொடுத்துருக்க கீயை ஃபிட் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு சார்ஜ் ஏறும். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டார்ச் லைட்டை வச்சு அவங்க கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா மஷ்ரூம் 5 மஷ்ரூம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே ஒரு மேஜிக் நடக்கும். ஃபுல்லாக லைட்ஸ் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு மஷ்ரூமும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த டார்ச் லைட்டை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வச்சு பார்க்கணும். அப்போ கரெக்டாக அந்த மஷ்ரூம் கிட்ட நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக லைட்டு வந்துடும். ஸோ நான் ஒரு 2 மஷ்ரூமு, என் பொண்ணு ஒரு மஷ்ரூமு, என் ஹஸ்பண்ட் ஒரு 2 மஷ்ரூம் கண்டுபிடிச்சி ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு இது ரொம்ப ஹைட்டாக இருந்தது. நம்ம ஆளை விட இது ஹைட்டு தான். இதுக்கப்புறம் என் பொண்ணு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை ஒவ்வொன்றா போயிட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சில இதில் பேட்ரி லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் டார்ச் அடிக்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் 5 மஷ்ரூமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஒரு மேஜிக் நடந்தது. அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் ரியலாக போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
அந்த இருட்டு அறையில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படியே பளிச்சுன்னு ஒரு கலர்ஃபுல்லான லைட்ஸு, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ரியலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 4வது டாஸ்க்கு. இதில் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கலர் கலராக அனிமல்ஸு, பேர்ட்ஸ்லாம் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது பறக்கும். அதே மாதிரி அனிமல்ஸை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஓடும். இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான். எனக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்களாம் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸோட இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் கலர் பண்ணி நம்ம அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே பிரிண்ட் அவுட் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. கலர்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கலர்ஸ்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ண உடனே வந்து நீங்கள் அடித்த கலரோட அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் அது ஸ்க்ரீனில் வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸ் பறக்கும், அனிமல்ஸ்லாம் ஓடும். இந்த மாதிரிலாம் மேஜிக் நடந்தது. நாங்கள் 3 பேருமே ஆளுக்கு ஒன்று பண்ணி நாங்கள் வந்து பண்ணி பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. என் பொண்ணு வந்து பேர்ட்ஸ் பண்ணா, அவளும் வந்து பயங்கர ஹாப்பி தான். அதெல்லாம் அவங்க ரிட்டன் நமக்கே கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கிட்டே வந்துட்டோம், கலர்ஸ் பண்ணதெல்லாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கலர்ஸ் பண்ணியிருக்கிறதும் அது ஸ்க்ரீனில் வரும். அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் பண்ணாமல் இருக்கிற அனிமல்ஸு அதுதான் வருது. இதுக்கு அடுத்து வரப்போகிற டாஸ்க்கு தாங்க பயங்கரமானது. இந்த லைட்ஸு உண்மையிலே வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து நான் இது வரைக்கும் என் லைஃப்லேயே சரி இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் இதை நான் பார்த்ததே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. அங்கே போய் நின்னோன்னையும் பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் மயங்கி விழுந்துருவணும்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அங்கே நின்றுட்டே இருந்தோம். பயங்கர ஸ்பீடு. அது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து தலை சுற்றும். செம்ம ஸ்பீடாக போகும், வரும், கலர் கலராக வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் லைட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸோலாம் வரும். அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃப்ளவரு. நம்ம வந்து கை வச்சு கை ரேகை டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி கலர் கலராக விரிஞ்சு வரும். அவ்வளோதான். எண்டில் வந்து நம்ம கீயை வந்து அந்த பாக்ஸில் போட்டுடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் லைஃப்பில் ஒரு டைமாவது இதெல்லாம் அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் வெளியே வரணும். ஸோ அதே டிக்கெட்டை வச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணி வெளியே வந்துட்டு அங்கே டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு உடனே டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்னதாக ஒரு டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.